ஆண்டி, நான் காலேஜுக்கு போயிட்டு வரட்டா? சரிம்மா, போயிட்டு வா. இன்னைக்கு மத்தியானம் வர கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னேன்ல. ஆமா ஆண்டி, வர்றதுக்கு ஒரு 4 மணி ஆயிரும். கொஞ்சம் இரு, இந்த வாரேன். ஏம்மா நேரம் ஆகுது, எங்க போறீங்க? இந்த வாரேன். இந்தாம்மா நந்தினி, உனக்காண்டி அத்தை டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வச்சிருக்கேன். மத்தியானம் சாப்பிட்டுக்கோ. பிறகு மத்தியானம் பட்னியாவா கிடப்ப. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நல்ல பரீட்சை எழுதிட்டு வான்னு. சரி ஆண்டி, நான் நல்லா படிச்சிருக்கேன். எக்ஸாம் நல்லா எழுதுறேன். உனக்கு எப்போம்மா லீவ் விடுவாங்க? எனக்கு செமஸ்டர் ஹாலிடேஸ் தான் இருக்கு ஆண்டி. இல்லைன்னா சனி ஞாயிறு மட்டும்தான் லீவு. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு சேர்ந்தாப்புல லீவ் இருந்தால் நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவீங்கல்ல, அதுக்கு தான் சொல்லுதேன். செமஸ்டர் ஹாலிடேஸில் போகிறோம் ஆண்டி. அப்பந்தான் ஒரு மாதம் லீவ் விடுவாங்க. சரிம்மா, அது என்ன தேதி என்னன்னு பார்த்து டிக்கெட் எதுவும் போட்டு வைக்கணும், போட்டு வச்சிருங்க என்ன. ஏம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டதேம்மா. அதானே, நீ எப்போ போகலான்னு காத்துக்கிட்டுல இருப்ப. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கும் லீவ் விடணும்ல. நானும் ஆஃபீஸில் சேர்ந்துட்டேன். எனக்கும் என்னைக்கு லீவ் இருக்குன்னு பார்த்துட்டு தான் டிக்கெட் போடணும். சரிம்மா, நீ பார்த்து போயிட்டு வா. மறக்காம சாப்பிட்ரு என்ன. அத்தை உனக்கு சாம்பார் வச்சு முட்டை வச்சிருக்கேன், சாப்பிட்ரு. சரி ஆண்டி, போயிட்டு வரேன். கேரட் அல்வா செய்வது எப்படி? முதலில் கேரட்டை துருவி கொள்ளவும். அடியே, கேரட்டை போட்டு என்னத்துக்கு கரெக்டுன்னு துருவிக்கிட்டு கிடக்க? கேரட் அல்வா செய்ய போறேன் மாமியாரே. கேரட் அல்வாவா? என்னத்துக்கு திடீர்னு அல்வா? அது சர்ப்ரைஸு. என்னடி சர்ப்ரைஸு? வீட்டில் அல்வா கிண்டுதே, என்னதுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? போன போகுதுன்னு சொல்லுதேன். ராமுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதுக்கு தான் இந்த கொண்டாட்டம். அப்படியா? ராமுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கா? என்ன ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு? இன்ஜினியராக இருந்த மனுஷன் இப்போ ஆஃபீஸில் சீஃப் இன்ஜினியர் ஆயிட்டாரு. அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கே. நிறைய அல்வா கிண்டு, நல்லா திம்பும். கிண்டுதேன். என் பிள்ளைக்கு இன்னும் நிறைய ப்ரமோஷன் கிடைச்சி அவன் நல்லா சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் சொல்லுவாங்க, என்னைய பார்த்தா மட்டும்தான் ஆகாது. சரி, என்ன சொன்னா என்ன, என்ன பண்ணா என்ன, நம்ம மாமியார் தானே, சொல்லிட்டு போட்டோம். இன்னைக்கு ராமு வீட்டுக்கு வரும்போது ஒரு சூப்பராக அல்வா செஞ்சு கொடுத்து அசத்திரணும். ராமு, என் பிராணநாதரே, உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்க, அல்வா தாரேன். மீனாட்சி, சாப்பாடு ரெடி ஆயிட்டா? ரொம்ப பசிக்குமா, சோறு போட. ஏங்க வந்துட்டீங்களா? சாப்பாடு ரெடியா இருக்குங்க. நல்ல வடை பாயசத்தோட சாப்பாடு சூப்பரா ரெடியா இருக்கு. என்ன விசேஷம்? வடை பாயசத்தோட சாப்பாடுங்க? ஏங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம பிள்ளை போன் அடிக்கலையா? நான் தான் போனை எடுத்துட்டே போலையே, வீட்டுல எல்லாம் கிடக்கு. அட போங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்களாம். அப்படியே மீனாட்சி, ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். பேத்தி வந்த நேரம் மாப்பிள்ளைக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இன்னும் அவரு மேல மேல நல்லா உயர்ந்துகிட்டே போகணும். ஆமாங்க, அந்த சந்தோஷத்துல தான் வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சிருக்கேன். வாங்க சாப்பிடுவோம். சரிம்மா, சாப்பிடுவோம். சாயந்தரம் ஒரு 8 போய் மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுவோம், சரியா? சரிங்க, வாங்க. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கையை காலை நீட்டி உட்காந்து ஒரு காப்பி குடிக்கிற சுகமே தனிப்பா. லட்சுமி அக்கா, என்ன செய்வீங்க? காப்பி குடிச்சிட்டு இருக்க மாட்டி, வா உட்காரு, உனக்கும் காப்பி கொண்டு வரட்டா? காப்பி எல்லாம் வேண்டாங்க்கா, கொஞ்சோண்டு சீரகம் தாங்க. சீரகம்மா வேணும்? ஆமாக்கா, ரசம் வைக்கலான்னு போனேன். வீட்டில் பார்த்தா சீரகம் இல்லாமல் கிடந்திருக்கு, மறந்தே போயிட்டேன். நீங்கள் கொஞ்சோண்டு தாங்க, நான் வாங்கிட்டு நாளைக்கு கொண்டு வந்து திருப்பி தந்துடுதேன். என்னடி, கொஞ்சோண்டு சீரகம் வாங்கிட்டு திருப்பி தரேங்க, அதெல்லாம் ஒன்றும் தர வேண்டாம். ரேகா இங்கே வா. ஏம்மா கூப்பிட்டீங்களாம்மா? ஆமாடி கூப்பிட்டேன். அடுப்பங்கரையில் போய் கொஞ்சம் சீரகம் எடுத்துகிட்டு வந்து அத்தைக்கு கொடு. சீரகம்மா? சீரகம்னா எப்படி இருக்கும்? சின்ன சின்னதாக குச்சி குச்சா இருக்கும், போய் எடுத்துட்டு வா. குச்சி குச்சா இருக்குமா? சரி, சீரகம் எந்த டப்பால இருக்கும்? அதாண்டி, அந்த சீரக டப்பால தான் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. ஏக்கா, அவளுக்கு தெரியாது போலையே. அதெல்லாம் எடுத்துட்டு வருவா, நீ உட்காரு. இங்கிலீஷ் மீடியம் படிக்காளுகள்ல, அதனால தமிழ்ல சொன்னா அவளுக்கு தெரிய மாட்டேக்கி, இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேக்கி. என்ன செய்ய? ஏமா இந்தாங்கம்மா, சீரக டப்பாயை கொண்டு வந்துட்டேன். எப்படி கரெக்டாக எடுத்துட்டு வந்தேன் பாத்தீங்களா? அடியே, இது சீரக டப்பாவா? இது மிளகு டப்பா. மிளகுக்கும் சீரகத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? குச்சி குச்சா இருக்குன்னு சொன்னேன்ல, இது எப்படி உருண்டையா இருக்கு பாரு. மெனக்கிட்டு சொல்லி வேற விட்டேன், சீரகம் குச்சி குச்சா இருக்குன்னு. போய் பார்த்து எடுத்துட்டு வாப்போ. ஏம்மா, அங்கே நிறைய பொருள் இருக்கு, எதை எடுக்கன்னு தெரியல. சீரகத்துக்கு இங்கிலீஷ்ல என்னதுன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சா முதலே சொல்லி விட்டுருக்க மாட்டேனா? சரி, ஃபோனை காட்டுங்க, நான் ஃபோனில் ஃபோட்டோவை பார்த்துட்டு போய் எடுத்துட்டு வரேன். இந்தாட்டி பாரு. பார்த்துட்டியா என்ன? இருங்கம்மா, பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. இதானா? இது எனக்கு நல்லா தெரியுமே. ஏம்மா, இது எனக்கு நல்லா தெரியும், இது கியூமின். நான் போய் எடுத்துட்டு வரேன்.
ஃபோனை பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியுது இவளுகளுக்கு. சரிக்கா, பிள்ளை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டால. இந்தாங்கம்மா, எடுத்துட்டு வந்துட்டேன். அத்தைட்ட கூட டீ. எத்த இந்தாங்கத்தே, சீரகம் கொஞ்சோள தாம்மா. அப்படியே பாட்டிலோட கொண்டு போட்டி பிறகு வாங்கிக்கிடுதேன். ஐயோ அப்படியெல்லாம் வேண்டாங்க்கா, ரசத்துக்கு மட்டும்தான், கொஞ்சோண்டு போதும். நான் நாளைக்கு காலையில் போய் வாங்கிடுவேன். சரிக்கா, போதும், எடுத்துக்கிட்டேன். நான் போயிட்டு வரேன் என்ன? ஆ சரி டி, போயிட்டு வா. இங்கே பாரு ரேகா, சமையல் பொருள்லாம் எது எது என்னதுன்னு தமிழ்ல இங்கிலீஷ்லையும் பேர் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்போ தான் நாளை பின்ன யூஸ் ஆகும். சரியா? சரிம்மா, தெரிஞ்சு வச்சுக்கிடுதேன். செம காமெடியா இருக்கே. பொழுதன்னைக்கு இந்த ஃபோனை தான் நோண்டிட்டு கிடப்பாரு. இதுக்கு வாய் இருந்தாலும் அழுதுரும். ஏங்க, என்னைக்கு இந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது நிறுத்த போறீங்க? எங்க அம்மாவும் நீயும் சேர்ந்துக்கிட்டு டிவியில சீரியல் பார்க்கறது என்னைக்கு நிறுத்த போறீங்களோ அன்னைக்கு தான் நானும் நிறுத்துவேன். ஏங்க, நீங்க ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்ணுக்கு பாதிப்பு பார்த்தீங்களா? அதுக்கு தான் சொல்லுதேன். சரியா? நீங்க பாருங்க, எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்க ஃபோன் பாருங்க. அடியே, அவங்ககிட்ட வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. கேபிள் டிவியை கட் பண்ணி விட்டுற போறான். சரித்தே சரித்தே, தெரியாம கேட்டுட்டேன். இனிமே கேட்க மாட்டேன். நீங்க டிவி பாருங்க, நான் உள்ள போய் வேலையை பார்க்கேன். சரி டி, சீரகம் வாங்கிட்டியா? போய் ரசத்தை வை. ஆட்டோ ஆட்டோ. நம்மள யாரு? நம்மகிட்டயே வா. இனிமே பேசாம இருப்பாளுகள்ல. இந்த மரத்தடியில பொழுதன்னைக்கும் கூட்டம் போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாளுக. இன்னைக்கு என்ன ஆளை காணும்? எனக்கு வேற வேலைக்கு ஆள் தேவைப்படுதே. அண்ணாச்சி, ரொம்ப பசிக்கு, சாப்பிட ஏதாவது தாங்களே. இல்லை, நான் என்ன நடமாடும் சாப்பாடு வண்டியால என் நேரம் பார்த்தாலும் என்கிட்ட வந்து சாப்பாடுத்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு தரலன்னா துட்டு தாங்க, நான் போய் வாங்கி தின்னுக்கிடுதேன். ஆமா, நான் எதுக்கு உனக்கு துட்டு தரணும்? சில்பா வேண்டான்னு விரட்டி விட்டுட்டால, அப்போ ஊர்ல உள்ளவங்க தானே எனக்கு துட்டு தரணும். உனக்கு தேவைன்னா நீ போய் உழைச்சி சம்பாதிச்சு வாங்கி தின்னுல, என்கிட்ட வந்து எதுக்கு கேட்க? ஐயோ, உழைக்க கூடாது, சாப்பிட மட்டும்தான் செய்யணும். இல்லை, நானே கடுப்புல போய்கிட்டு இருக்கேன். பேசாம வழியை விட்டுட்டு போ. அண்ணாச்சி அண்ணாச்சி ப்ளீஸ் அண்ணாச்சி, சில்பா கூட என்னை எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க. சில்பா தான் நல்லா நேரத்துக்கு சாப்பாடு போட்டுட்டு கிடந்தா. இப்போ அவளும் இல்லைன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு அவ கூட என்னையும் சேர்த்து வச்சிருங்களே. உன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலா அந்த பிள்ளைய பிடிச்சி நம்ம ஊர் கிணத்துக்குள்ள போட்டு மூடிடலாம். என்ன இப்படி சொல்லுதீங்க? அப்பனா எனக்கு சாப்பாட்டுக்காவது ஏற்பாடு பண்ணுங்களே. சரியில்ல, பக்கத்து ஊர்ல தோட்டத்துல ஒரு வேலை இருக்கான், போய் செய்யுதியா? துட்டு தருவாங்க, நல்லா வாங்கி சாப்பிடலாம். அதெல்லாம் வேண்டாம், வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எங்கேயாவது அன்னதானம் போடுதாங்களா சொல்லுங்க, போய் வாங்கி தின்னுட்டு வாரேன். அன்னதானம்னு சொன்ன பிறகுதான் ஞாபகம் வருது. நம்ம ஊர் கோயில்ல போடுற அன்னதான சாப்பாட்டை பூரா நீ ஒரே ஆளா தின்றதியா? மற்ற ஆட்களுக்கெல்லாம் சோறே கிடைக்க மாட்டேக்காம எல்லாரும் வந்து என்கிட்ட ஆவலாதி சொல்லுதாங்க. அவன் சோறு ஒரே ஒரு அண்டா பொங்குதான், அது எப்படி காணும்? இல்ல, ஒரு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்தே ஒரு அண்டாதால அதுலயும் பாதி சாப்பாடு மிச்சமாயிரும். நிறைய பேர் சாயந்தரம் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. இங்கே மத்தியானத்துக்கு உனக்கே காண மடக்கி மற்ற ஆட்களுக்கெல்லாம் எப்படி சோறு போட? எனக்கு ஒரு அண்டா, மற்ற ஆட்களுக்கு ஒரு அண்டான்னு பொங்குங்க. கவர்மெண்ட் கொடுக்கறது தானே போட முடியும். என் இஷ்டத்துக்கா போட முடியும்? அண்ணாச்சி, எனக்கு சாப்பாடு வேணும், அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, பேசாம ஜெயிலுக்கு போயிரு. ஜெயிலில் கடந்தீங்கன்னா சாப்பாடு நேரத்துக்கு கிடைக்கும். அங்கேயும் போய் பார்த்துட்டு அண்ணாச்சி, சாப்பாடு நல்லாவே இல்லை, வயிறு வலி வந்துடுது. உழைச்சும் சம்பாதிக்க மாட்டேன், பொண்டாட்டியையும் ஒழுங்கா பார்த்துக்கிட மாட்டேன், கோயிலில் கொடுக்குற சோறையும் முழுசா முழுங்கிருவேன். ஜெயிலுக்கு போனா அங்கேயும் போக மாட்டேன். உன்னை என்னதான் செய்ய? பேசாம உங்க வீட்டுக்கு வந்துடட்டா? உங்க பிள்ளையா நினைச்சு என்னைய வளர்க்கீங்களா? பிள்ளைய நினைச்சு வளர்க்கணுமா? இந்த மாதிரி பிள்ளை இருந்தா சோத்துல விஷம் வச்சு கொடுத்து கொன்றுவேன். ஒரு நேரம் சோறு போட மாட்டேங்கிறீரு. உங்களெல்லாம் யார் அப்பாவை ஏத்துக்கிடுவா? போயிட்டு வாரேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவன் சொல்லிட்டு போறான். மாந்தோப்புல வேலை இருக்கு, ஒரு நாள் பூரா அங்கே க்ளீன் பண்ண வர சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இவளுகிட்ட சொன்னேன். ஒரு தடவை மாந்தோப்புக்கு போயிட்டு தூங்கி எந்திரிச்சு வந்துட்டாளுங்க. அந்த ஓனர் என்கிட்ட சண்டைக்கு வந்தான். இந்த தடவை என்ன செய்வாளுகன்னு தெரியல. இந்த தடவையும் சொல்லி விடுவோம், போராளுகளான்னு பார்ப்போம். ஒரு தடவை தப்பு செஞ்சுட்டாளுக, இந்த தடவையும் செய்ய மாட்டாளுக. எப்படியும் பார்த்து அனுப்பி விடுவோம். யார் யார் எங்க இருக்கான்னு தெரியலையே. சரி, லட்சுமி வீட்டில் போய் சொல்லுவோம், அவளே எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவா. இவ அல்வா கிண்டுதேன்னு காலையில இருந்து ஒரே கிண்டல்ல கிண்டிக்கிட்டு இருக்கா. என்னைக்கு முடிப்பான்னு தெரியலையே. ராமு, வாப்பா, வா, கங்க்ராச்சுலேஷன்ப்பா. தேங்க்ஸ் சித்தி. யோ பொக்கவாயி, உங்களுக்காண்டி என்ன செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. நெட்டமா என்னது அது? அல்வா, கேரட் அல்வா செஞ்சுருக்கேன். ஐ, கேரட் அல்வாவா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அன்னைக்கு கல்யாண வீட்டில் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டீங்கல்ல, அப்பவுமே கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் இன்னைக்கு உங்களுக்காண்டி கேரட் அல்வா செஞ்சேன்.
ரொம்ப தேங்க்ஸ் நெட்டம்மா. இரு கையை காலெல்லாம் கழுவிட்டு வாரேன், வந்து சாப்பிடுதேன். ஆ சரி ராமு, போயிட்டு வாங்க. ச்சே, நெட்டம்மா எனக்காண்டி அழகா அல்வாலாம் செஞ்சு வச்சிருக்கா. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். மருமோளே, அல்வா ராமுக்கு மட்டும்தானா? எனக்கு கிடையாதா? எனக்கும் கேரட் அல்வானா பிடிக்குமே. எத்தே உங்களுக்கு இல்லாத அல்வா பார்த்தே, இந்தாங்க இதை பிடிங்க. நான் ராமுக்கு வேற தட்டில் வச்சு எடுத்துட்டு வரேன். கொண்டா கொண்டா, நானும் தின்னு பாக்கேன். நான் செஞ்ச சாப்பாடு நல்லாவே இருக்காதும்பீங்க, இப்போ என்ன கேட்டு வாங்கி சாப்பிடுதீங்க? நீ செய்யற சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒன்னும் எனக்கு பிடிக்காதுல்ல, அதனாலதான் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். என்னைய பார்த்தா என்ன பிஐ மாதிரியா இருக்கு? இல்லைன்னா நான் உங்களை நல்லாவே கவனிச்சுக்கிடலையா? ஏன் அப்படிலாம் இருக்கீங்க? சரி, இனிமே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிடுது என்ன. சரி தே, சாப்பிடுங்க. நான் போய் ராமுக்கு வேற எடுத்துட்டு வரேன். ஆளு சீக்கு வந்து கோழி மாதிரி இருந்தாலும் குணம் நல்ல குணமா தான் இருக்கு. சரி போனா போகுது, நம்ம மருமக தானே, நம்மளே கொஞ்சம் விட்டு கொடுப்போம். இந்த அல்வா நல்ல நெய் மணக்கே, டேஸ்ட் நல்லா இருக்கும் போலயே, பார்க்கவே நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தின்னு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. எம் 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 எம். ஆஹா, அற்புதமா இருக்கே. பரவாயில்லையே, ஓமக்குச்சி மாதிரி கிடந்தாலும் சமையல் நல்லா தான் பண்ணுதா. சித்தி, அல்வா சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்குப்பா, உட்காரு, நீயும் சாப்பிடு. இரு, உனக்கு சித்தி கொஞ்சம் ஊட்டி விடுதேன். இந்தாப்பா சாப்பிடு. எம் 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 எம். சித்தி, அல்வா நல்ல டேஸ்டா இருக்குல்ல? ஆமாப்பா, இந்த உன் பொண்டாட்டி கொண்டு வந்துட்டா பாரு, அதை வாங்கி சாப்பிடு, நல்லா இருக்கு. நெட்டம்மா, அல்வா அட்டகாசமா இருக்கு. சரி சரி, இந்தாங்க சாப்பிடுங்க. நெட்டம்மா, நீ சாப்பிட்டியா? நான் தான் செய்யும் போதே 2 கிண்ணம் தின்னுட்டனே. அதானே பார்த்தேன். நீங்கள் ஒன்றும் வாங்கிட்டு வரலையா? ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நெட்டம்மா, நைட்டு சாப்பிட எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூட்டு போறேன் நெட்டம்மா. அதானே பார்த்தேன், பொக்கவாய் சும்மா வரமாட்டாரே. என்ன இன்னைக்கு தூக்கமே வரமாட்டேக்கி? ஏங்க நீங்க என்ன தூங்கலையா? தூக்கம் வரல லட்சுமி, அதான் சும்மா படுத்து கிடக்கேன். நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டியா? ஆமாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு படுக்க வேண்டியதான். கிறிஸ்மஸுக்கு ஊருக்கு போகணும். ஊருக்கு போகும்போது கட்டிட்டு போறதுக்கு நிறைய சேலை எல்லாம் வேணும். எப்படி இவர்கிட்ட கேட்டா எதுவும் சொல்லுவாரோ? சரி, கேட்டு பார்ப்போம். ஏங்க தூங்கிட்டீங்களா? இல்ல, முழிச்சுதான் இருக்கேன். சொல்லு. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்னு சொன்னாதானே தெரியும். இல்லைங்க, பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுத்தா புருஷனுக்கு வயசு கூடுதாமே. என்ன சொல்லுதே? ஏங்க, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இதான் இப்ப புதுசா போய்கிட்டு இருக்கு. பொண்டாட்டிக்கு எத்தனை சேலை எடுத்து கொடுக்காங்களோ அத்தனை வருஷம் ஆயுள் கூடுதான். அப்படியம்மா, அப்பனா நல்ல விஷயமாச்சே. சரி, உனக்கும் ஒரு 4-5 சேலை நான் எடுத்து தரேன்னு. ஒர்க் அவுட் ஆகுது. ஏங்க, நீங்க எங்க ஒன்னாப்பு டீச்சர் மாதிரியே நல்ல புத்திசாலியா இருக்கீங்க. அப்படியம்மா, உங்க டீச்சர் மாதிரியா இருக்கே. ஆமாங்க, அவங்களும் நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்க. அடுத்த ஆள் யாருமா? வர சொல்லு. அடுத்த பேஷண்ட் வாங்க. வாங்கம்மா, வந்து உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன செய்யுது? டாக்டர், எங்க வீட்டுக்காரர் இட்லி கடை வச்சிருக்காரு. ஏம்மா, அங்க வந்து நான் இட்லி வாங்கி சாப்பிடணுமா? அதெல்லாம் இல்ல டாக்டர். வேற அது ஏம்மா என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? உங்க வீட்டுக்காரர் இட்லி கடை வச்சிருந்தா என்ன, ஜவுளி கடை வச்சிருந்தா எனக்கு என்ன? உனக்கு என்ன செய்யுதுன்னு மட்டும் இப்ப சொல்லு. ஏ அப்பா, ஒரு மனுஷிய பேச விடுதீரா? என்ன முழுச சொல்ல விடுங்களே. எனக்கு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்னாதான் சொல்ல வரும். சரி சொல்லுமா, கேப்போம். எங்க வீட்டுக்காரர் இட்லி கடை வச்சிருக்காரு டாக்டர். தினம் இட்லி மிச்சமாயிட்டுன்னு வீட்டுக்கு நிறைய இட்லி கொண்டு வருவாரு. ஆனா என்ன செய்ய, என்னால முழுசா 2 இட்லியை கூட சாப்பிட முடியல டாக்டர். ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னால மட்டும் இல்லம்மா, என்னாலேயும் 2 இட்லியை முழுசா சாப்பிட முடியாது. பிச்சு பிச்சு தான் சாப்பிட முடியும். டாக்டர், காமெடி பண்ணாதீங்க, அவங்களுக்கு கோவம் வருது பாருங்க. நான் என்ன மலை பாம்பா? 2 இட்லியை முழுசா முழுங்கிறதுக்கு பிச்சு தான் சொல்லுதேன். 2 இட்லியை கூட பிச்சு முழுசா தின்னு முடிக்க முடியலன்னு சொல்லுதேன். ஓ, அப்படி சொல்லுதியா? ஆமா டாக்டர், அதைத்தான் சொல்ல வாரேன். 2 இட்லியை கூட தின்னு முடிக்க முடியல. அதுக்குள்ள வயிறெல்லாம் நிறைஞ்ச மாதிரி ஆயிருது. எங்க வீட்டுக்கார் வேற நிறைய இட்லி கொண்டு வந்துருந்தாரு. இப்ப அதெல்லாம் என்ன செய்யனே தெரிய மாட்டேக்கி. அதுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன். இட்லி சாப்பிட முடியலன்னு ஏமா கவலைப்படுதே? இட்லியை பூரா வச்சிருந்து மறுநாளைக்கு தேவையான மாதிரி இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? அப்படியும் இல்லை, ரொம்ப இட்லி இருக்கு சாப்பிடவே முடியலன்னா நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட வேண்டியதானே? நாங்கள் நல்ல இட்லி சாப்பிடுவோமே, எங்களுக்கு செலவு மிச்சம் தானேம்மா. நான் இட்லி சாப்பிட்றதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கன்னு உங்ககிட்ட வந்து உட்கார்ந்தா நீ இட்லியை கொண்டு வந்து ஏன்ட்ட கொடுத்துருங்கிரு. இது எனக்கு தெரியாதா? சரிம்மா, உன் கதைக்கே வாரேன். இப்போ என்னதான் செய்யணுங்க? அப்படி கேளுங்க.
எனக்கு நல்ல பசி வர்ற மாதிரி சத்து டானிக் எழுதி கொடுங்க. சத்து டானிக்கு சத்து மாத்திரை எதுவும் எழுதி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதை சாப்பிடுவேன். அதுக்கு பிறகு நல்ல பசி எடுக்கும்ல. எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வர இட்லியும் காலியாயிரும்ல. சரிம்மா, நீ கேட்ட மாதிரியே உனக்கு நான் சத்து டானிக் எழுதி தாரேன். இதை குடிச்சின்னா நல்ல உனக்கு பசி எடுக்கும். சரியா? தாரேன். இந்தாம்மா, இதில் டானிக் எழுதியிருக்கேன். இதை சாப்பிட்டா சரியாயிரும். இதை எப்படி சாப்பிடணும் டாக்டர்? ஏம்மா, பேப்பரில் எழுதியிருக்கிற டானிக்கே மருந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும்மா. டானிக்கு தானே எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பேப்பரை முழுங்கிறாத. என்னைய பார்த்தா என்ன கழுத மாதிரியா இருக்கு? பேப்பர் திங்கிறவா மாதிரியா இருக்கேன் நானு? ஏம்மா, அதுக்கு இல்லைம்மா. ஒரு நாள் ஒரு ஆள் வந்தார். அவருக்கு இப்படித்தான் மருந்து எழுதி கொடுத்தேன். இந்த மருந்து அப்படியே சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அவரும் அந்த பேப்பரை அப்படியே முழுங்கிட்டாரு. முழுங்கிட்டு சிஸ்டர்கிட்ட ஒரு தண்ணி பாட்டில் வேற வாங்கி குடிச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கு தான் உன்ட்ட முதலே சொல்லுதேன். நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் டாக்டர். நான் ஒழுங்கா மாத்திரை வாங்கி மருந்தை வாங்கி சாப்பிடுவேன். சரியா? டானிக் மட்டும்தான் எழுதியிருக்கீரு, சாப்பிட்றதேன். போயிட்டு வரட்டா? டாக்டர் ஃபீஸ் கொடுக்காம போயிட்டு வரட்டான்னு கேட்காங்க. போயிட்டு வாங்கம்மா. அதுக்கு முன்னால் ஒரு 500 ரூபா ஃபீஸ் கொடுத்துட்டு போயிருங்க. 500 ரூபாயா? ஒரு பேப்பர்ல ஒரே ஒரு டானிக்கு பேர் எழுதி கொடுத்ததுக்கு 500 ரூபாயா? நல்ல கதையா இருக்கே. இதுக்கெல்லாம் எதுக்கு துட்டு கொடுக்கணும்? ஏம்மா, லட்சக்கணக்கில் துட்டு செலவு பண்ணி படிச்சிருக்கேம்மா. ஆஸ்பத்திரிக்கு வாடகை வேற கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு சும்மாவா மருந்து எழுதி கொடுக்க முடியும்? 500 ரூபாய் எடு. இது என்னடா பகல் கொள்ளையா இருக்கு? ஒரு 2 வரி பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு 500 ரூபா கேட்காரே. நம்மளும் பேசாம வீட்டு வாசல்ல ஒரு டாக்டர்னு போர்டு எழுதி வச்சுட்டு உட்கார்ந்துடலாம் போலயே. நல்ல வசூலால இருக்கு. பேசாம அதை செஞ்சிட வேண்டியதா. வீட்டு வாசல்ல டாக்டர் செல்வி MBBS அப்படின்னு எழுதி ஒரு போர்டை ஒட்டிட வேண்டியதா. வரவங்ககிட்டலாம் 500 ரூபா 500 ரூபா வாங்கினா போதும். சீக்கிரம் கோடீஸ்வரி ஆயிருவேன். ஏம்மா, என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதம்மா. தயவு செஞ்சு ஒரு 500 ரூபாயை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. இந்தாங்க, கோழி கிண்டுன மாதிரி கிறுக்கிட்டு 500 ரூபாயை வாங்குவீரு. உங்க துட்டு எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. பேசாம என் மவனை மண்டையிலேயே 4 தட்டு தட்டி படின்னு படிக்க வச்சு அவனையும் ஒரு டாக்டர் ஆக்கி விட்ற வேண்டியதான். அவனும் எப்படியாவது டாக்டர் ஆயிட்டான்னா இதை மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி வச்சு கொடுத்துடலாம். அவனும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிப்பான். 2 வரி எழுதி கொடுத்துட்டு 500 ரூபா வாங்கிட்டாரு. அவனும் நல்லா வாங்குவான்ல. டாக்டர் 500 ரூபா கொஞ்சம் ஓவர் தானே? ஒரு 200 ரூபா வாங்கினா என்ன? வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த மாதம் சம்பளம் உனக்கு தரலையே. வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும், எனக்கு கொடுக்காம விட்றாதீங்க. இருங்க, அடுத்த பேஷண்ட்டை கூப்பிடுதேன். அப்படி வா வலிக்கு. இந்த ஊரில் இருக்கிறதே மொத்தம் ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க. அதுங்களும் உடம்பு சரியில்லைன்னா என்னத்தையாவது மருந்து அரைச்சி குடிக்கவும் கசாயத்தை வச்சு குடிக்கவும் அப்படியே பொழப்பு ஓட்டிக்கிடுதுங்க. தப்பி தவறி இப்படி 1-2 வந்தால் தான் உண்டு. வர்ற கேஸுகளையும் விட்டுட்டு நான் தலையில் துண்டை போட்டுட்டு போகவா? பிறகு எதுக்கு இங்கே ஆஸ்பத்திரி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? அடுத்த ஆளை கூப்பிடு. அடுத்த பேஷண்ட் வாங்கம்மா. வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. என்ன செய்யுதுப்பா? சொல்லு. வாழ்க்கையை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். அதுக்கு நான் என்னப்பா செய்ய? நீ எங்கே போனாலும் உன் கூட துணைக்கு வரணுமா? எங்க பார்த்தாலும் ஒரே நிலநடுக்கம், பூகம்பம், நிலச்சரிவு, மழை, வெள்ளம், புயல், அது இதுன்னு ஒரே பிரச்சனையா இருக்கு டாக்டர். எனக்கு செத்து போயிருவோமோன்னு பயமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு வாழ்றதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். ரொம்ப நாளைக்கு வாழணுமா? அதுக்கா வழி கேட்டு வந்திருக்க? சரி இரு, சொல்லுதே. சொல்லுங்க டாக்டர், சீக்கிரம் சொல்லுங்க. நிறைய ஜோசியக்காரங்களெல்லாம் பார்த்து வழி கேட்டேன். யாருக்கும் வழி சொல்ல தெரியல. நீங்களாவது எனக்கு வழி சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஜோசியக்காரங்க கிட்ட போய் எதுக்கு வழி கேட்ட? அவங்க நிறைய துட்டு பிடுங்குவாங்களே. அதெல்லாம் தேவையில்லைப்பா. என்கிட்ட வந்து வழி கேட்டிருந்தா நான் அழகா சொல்லியிருப்பேனே. நீ முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கோப்பா. கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நாளைக்கு வாழ்ந்துடலாமா டாக்டர்? அதெல்லாம் இல்லைப்பா. கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப நாளைக்கு வாழணுங்கிற ஆசையே உனக்கு போயிரும். அது மட்டும் இல்லைப்பா, கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட 100 வருஷம் வாழ்ந்த மாதிரி தோணும். எப்படா சாவோன்னு இருக்கும். அதனால உனக்கு நல்லா வாழணும், ரொம்ப வருஷம் வாழணுங்கிற ஆசையே 7 ஜென்மத்துக்கும் வராது. டாக்டர், அந்த ஆளு பாவம், அவரை அனுப்பி விடுங்க. சரிப்பா, உனக்கு வேலை முடிஞ்சிட்டு ஃபீஸை கொடுத்துட்டு கிளம்பு. இந்தாங்க டாக்டர் ஃபீஸு. ஐயோ பாவம், நல்ல வந்த மனுஷனுக்கு இருக்கனா அனுப்பி விடுதாரு இவர். சரிம்மா, பேஷண்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இன்னைக்கு இது போதும்னு நினைக்கேன். நான் வீட்டுக்கு கிளம்புது. என்ன டாக்டர், எனக்கு நாளைக்கு லீவ் வேணும். லீவ் வேணுமா? என்னத்துக்கு? நாளைக்கெல்லாம் லீவு கிடையாது. டாக்டர் ப்ளீஸ், தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு லீவு கொடுங்க. இல்லைம்மா, நாளைக்கு உனக்கு லீவெல்லாம் தர முடியாது. ஏன்னா நாளைக்கு நானும் லீவு தான். பிறகு ஆஸ்பத்திரி யார் தரப்பா? நீங்க லீவா? அப்பனா எனக்கு லீவ் வேண்டாம். உங்க தொல்லை தாங்க முடியாம தான் ஒரு நாளைக்கு லீவ் போடலான்னு பார்த்தேன். நீங்க தான் லீவ் ஆச்சே, அப்ப எனக்கு எதுக்கு லீவு?